மானாமதுரையில தன்னுடைய சகோதரி விரும்பின ஜல்லிக்கட்டு காளைகள், ஆட்டுக்கிடாய்கள், சேவல்கள், நாட்டு நாய்களை சீதனமா வழங்கியிருக்காரு சகோதரரும் அவருடைய நண்பர்களும். காளைகள், ஆடுகள், நாய்கள்னு எல்லாத்தையுமே மேடை ஏத்தி அது கூட நின்று எல்லாருமே போட்டோ எடுத்திருக்காங்க. இது அங்க பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிராம பகுதிகளில் கால்நடைகளோட ஒன்றிதான் எல்லாரும் வாழ்ந்துட்டு வருவாங்க. கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வீட்டுல ஒரு உறுப்பினர் தான் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாருமே நெருங்கி பழகுவாங்க. அப்படிதான் இங்கேயும் காளைகள், ஆட்டுக்கிடாய்கள், நாய்கள், சேவல்கள்னு எல்லா ஜீவராசிகளோட இவங்க ஒன்றிணைஞ்சு வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அப்படி கல்யாணத்துக்கு அப்புறமா இதை விட்டு இவங்க பிரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான சீதனத்தை வழங்கியிருக்காங்களாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழமேல்குடி பகுதியை சேர்ந்தவங்க ஜெயசங்கர் மாலா தம்பதி. இவங்களுடைய மகள் சந்தியாவுக்கும் அரவிந்த் அப்படின்றவருக்கும் மானாமதுரையில திருமணம் நடந்திருக்கு. அப்பதான் இந்த மாதிரியான சீதனங்களை அங்க கொடுத்திருந்திருக்காங்க. இவங்க வீட்டுல ஜல்லிக்கட்டு காளைகள், ஆட்டுக்கிடாய்கள்னு இப்படி கால்நடைகள் அதிகமா இருக்கு. இதுங்களோட சந்தியா ரொம்பவே நெருங்கி பழகிட்டு வந்ததாகவும், ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கும் போது காளைகளை இவங்க தான் கூட்டிட்டு போறதாகவும் சொல்லப்படுது. இந்த சூழல தான் இவங்க திருமணமாகி போனதுக்கு அப்புறமும் இந்த கால்நடைகளை இவங்களோட அனுப்பி வைக்க முடிவு செஞ்சு இதை எல்லாத்தையுமே சீதனமா வழங்கி இருக்காங்களாம். இப்படி ஜல்லிக்கட்டு காளைகள், ஆட்டுக்கிடாய்கள், சேவல்கள், நாட்டு நாய்களை இங்க சீதனமா கொடுத்திருக்காங்க. அப்போ மேடையில எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஒன்னா நின்னு போட்டோவும் எடுத்திருந்திருக்காங்க. இது அங்க வந்திருந்தவங்களை ஆச்சரியத்திலும் நிகழ்ச்சியிலும் ஆழ்த்திருக்கு. இப்போ இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டுட்டு வருது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.